வணக்கம் நண்பா, இதான் நம்ம சேனல் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் தான் எங்களை அடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராமோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி அபவுட் பேஜ்லையும் இருக்குது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே இருக்கலாம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போனால் ப்ரொடக்டிவ் கல்டிவேஷன் அண்ட் செகண்டரி அக்ரிகல்ச்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் நான் வந்து உங்களுக்கு நடத்த போகிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளானிங் அண்ட் டிசைனிங் ஆஃப் க்ரீன் ஹவுஸ். ஸோ இது நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நம்ம லெக்சர் நோட்ஸ்லேயும் இன்ஸ்டாகிராம் சேனல் லிங்க், அப்புறம் நம்ம சேனலோட லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்ட்டு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இதில் நம்ம இப்போ சின்னதாக ஒரு இன்ட்ரோன்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளானிங், ப்ரொவைடிங், மெயின்டைனிங் ஸ்ட்ரக்சர்ஸ், அதே மாதிரி என்விரான்மெண்ட், இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட் கிராப்போட ஆப்டிமம் ப்ரொடக்ஷன், அதாவது மேக்ஸிமம் ஈல்டை வந்து கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த பிளானிங் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணுறது. இந்த அக்ரிகல்ச்சர் செக்டரில் வந்து கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட் வந்து ஒரு க்ராப்புக்கு கொடுக்கறது பாசிபிளான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சரில் நம்மளால் அந்த க்ராப்புக்கு தேவையான கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட் உலகத்தோட சூழ்நிலைக்கு, அதே மாதிரி வெதருக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் நம்ம அந்த செடிக்கு தேவையான அளவுக்கு கொடுக்க முடியும். ஸோ இந்த என்க்ளோசிங் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான்ஸ் வந்து இதாகும். அதில் க்ரீன் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா விசிபிள் போர்ஷன் ஆஃப் லைட், அந்த சோலார் ரேடியேஷன், ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு தேவையான இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய கிளாஸ் மூலியமாக கொடுத்துக்கிட்டே இருக்க மாதிரி பிளான்ட் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு தேவையான அளவு கொடுத்துருக்கோம். அதே டயத்தில் இது வந்து இந்த க்ரீன் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டேவோட ஹீட் அப்புறம் கூல் லோட்லேருந்து வென்டிலேஷன் மூலியமாகவும் ரேடியேஷன்லேருந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கும். ஸோ அவுட்டர் சர்ஃபேஸோட என்விரான்மெண்டல் இம்பேக்ட்ஸ்லேருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த க்ரீன் ஹவுஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து போத் ஹீட் அப்படின்னா இன்சுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் நைட்ஸில் தர முடியும். அதே மாதிரி க்ரீன் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் ப்ரொடக்ஷன் இதில் எக்ஸ்டர்னல் அப்படின்னா ஜென்ரல் என்விரான்மெண்ட்லேருந்து இருக்கக்கூடிய இம்பேக்ட்ஸ், அதாவது அதிக வெப்பநிலையோ அப்படின்னா அதிக குளிர்ச்சியோ இருக்கும்போது இந்த க்ரீன் ஹவுஸ் வந்து ஒரு பேரியராக இருந்து அதை காப்பாற்றும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைட் செலெக்ஷன் அண்ட் ஓரியன்டேஷன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக டிசைன் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க, லோக்கல் விண்டையும் ஸ்னோ அப்புறம் அந்த க்ராப்ஸ்க்கு வந்து ஸ்பெசிஃபிக் க்ராப்பிங் ஆக்டிவிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த சைட் செலெக்ஷனும் அந்த எந்த பக்கத்தில் இருக்குன்றதும் நம்ம இது பண்ணோம். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா அந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் அங்கே உள்ளார் போடக்கூடிய க்ராப்க்கு ஏற்ற மாதிரியும் ஸ்பெசிஃபிக்காக பில்ட் ஆகிருக்கும். இந்த பில்டிங் சைட்டை சுற்றி இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் லெவலாக இருக்கணும். அப்படின்னா தான் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டெடியாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அந்த காஸ்ட் ஆஃப் மெயின்டைனிங் அப்படின்னா ப்ராடக்ட் மேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இதே தாத்தியமாக அதே ஒரு இடத்துல மேடாகவும் ஒரு இடத்துல பள்ளமாகவும் இருக்கும்போது அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து அதிகமாகும். ஸோ பாசிபிளாக ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கிற இடத்த வந்து பார்த்துட்டு தான் இந்த மாதிரி க்ரீன் ஹவுசஸ் கட்டுறது நடத்துவாங்க. அதே மாதிரி அந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெல் ஏரியேட்டட், அதே மாதிரி ஒரு சோலார் ரேடியேஷன் வந்து நல்லா கிடைக்கக்கூடிய இடமா இருக்கணும். ஏன்னா நிழலில் போயிட்டு இந்த க்ரீன் ஹவுஸ் கட்டினீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஹோல் ப்ராஜெக்ட்டுமே வேஸ்ட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த இடம் ஃபெசிலிட்டியாக இருந்தால் போதும். ஸோ ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டம் அவைலபிளாக இருக்கிறது மேக்ஸிமம் பாசிபிளான அளவுக்கு எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஏரியாவை நம்ம செலக்ட் பண்ணும்போது நேச்சுரல் விண்ட் பிரேக்ஸ், ஸோ ஏற்கனவே அந்த இடத்துல இருக்கக்கூடிய மரங்களே விண்ட் பிரேக்ஸாக ஆக்ட் ஆகிற மாதிரி ஒரு இடத்த செலக்ட் பண்ணால் அது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா அரவுண்ட் 30.5 மீட்டர் எவையில் இருந்ததுன்னா ரொம்பவே நல்லது இந்த க்ரீன் ஹவுஸ்க்கு. ஏன்னா இப்போ ஒரு வேளை பனி பெய்கிற இடத்துல தான் இந்த 30.5 மீட்டர் அவைன்றது சொல்லுவாங்க. என்ன காரணம்னா இப்போ ஒரு வேளை அந்த மரத்தில் பனி இருக்குன்னும் போது அந்த பனி வந்து இந்த க்ரீன் ஹவுஸ் மேலே உழுவாமல் இருக்கிறதுக்கு ஒரு 30.5 மீட்டர் அளவுக்கு டிஸ்டன்ஸில் நவுத்தி வைக்கிறது நல்லதுன்னு. அதே மாதிரி அந்த ஷேடோஸ் வந்து அந்த க்ராப் மேலே உழுவாமல் இருக்குது. அந்த ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் சவுத் அப்படின்னா வெஸ்ட் டைரெக்ஷனில் இருக்கிறது நல்லது. அதுவும் அது 2.5 டைம்ஸ் ஆஃப் தர் ஹைட். அந்த செடி எவ்வளோ ஹைட் இருக்கோ அதோட வந்து 2.5 டைம்ஸ் ஆஃப் தி ஹைட்டோட டிஸ்டன்ஸ் அளவுக்கு கேப் விட்டு தான் இந்த க்ரீன் ஹவுஸ்ன்றது கட்டுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிசைனிங் க்ரைட்டீரியா. இப்போ ஃபஸ்ட் நம்ம லொக்கேஷன் பார்த்தாச்சு, எந்த சைடில் அந்த செடிகள் எந்த மாதிரி இருக்கணும், விண்ட் பிரேக்ஸ் இருக்கணும், அதே மாதிரி அந்த க்ரீன் ஹவுஸ் வந்து எப்படி இருக்கணுன்றதும் பார்த்தாச்சு. ஸோ டிசைன் க்ரைட்டீரியா ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும்போது வந்து உள்ளார க்ரோவர் என்ன இது பண்ண போகிறாரோ அதுக்கேற்ற மாதிரி
அந்த டிசைனுன்றது இருக்கும். அதே மாதிரி அந்த லேண்ட் ஏரியா எவ்வளோ பெருசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இமீடியட் ஆக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எடுத்துப்பாங்க. அதே மாதிரி இந்த அல்டிமேட் சைஸ் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி எஸ்டிமேஷன் வந்து பண்ணிடணும். அதே மாதிரி ஏரியா வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சர்வீஸ் பில்டிங், ஸ்டோரேஜ், அப்புறம் அக்சஸ் டைவ்ஸ், அப்புறம் பார்க்கிங் லாட் எல்லாமே அந்த ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற அளவுக்கு ஒரு கேப் விட்டு தான் க்ரீன் ஹவுஸ் கட்டுறது இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளோர் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ஃபிலிம்ஸில் பார்க்கும்போது அரௌண்ட் 30% ஆஃப் தி க்ரீன் ஹவுஸ் ஏரியாவை வந்து ஆக்குபை பண்ணுறது இந்த ஃப்ளோர் ஏரியா தான். அது மட்டும் இல்லாமல் இது டிக்ரீஸ் வந்து ஃபார்ம் ஏரியா இன்க்ரீஸ் ஆக இதோட சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆஃப் ஃப்ளோர் ஏரியா இன் ஸ்மால் க்ரீன் ஹவுசஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 13%ன்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக சர்வீஸ் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% ஆஃப் தி க்ரோயிங் ஏரியா வந்து ஆக்குபைட் பண்ணும். அதே மாதிரி இந்த இது வந்து சர்வீஸ் பில்டிங் வந்து எங்கே மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் தி க்ரீன் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸில் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அது ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ஸையும் சரி மெட்டீரியல்ஸும் சரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் டோர்ஸ் அப்புறம் சர்வீஸ் பில்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஹவுஸில் வந்து வைட் அண்ட் ஆஃபாக ஃபெசிலேட் ஆகிருக்கும். ஸோ அது வந்து காரிடார்ஸ் வித்து அதே மாதிரி டோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3.1 மீட்டர் வைட் இருக்கணும். அதே மாதிரி 2.7 மீட்டர் ஹையில் இருக்கணும். ஒருவேளை இந்த விட இந்த நம்ம வளர்க்கக்கூடிய செடிகள் வந்து பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி ஹைட் வரணும். பட் ஆனால் இது காமன் மெஷர்மெண்ட்ஸ் தான். அதே மாதிரி இந்த க்ரீன் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட கட்டர் சர்ஃபேஸ் வந்து 3.7 மீட்டர் எபவ் தி ஃப்ளோர், அதாவது கீழே அடித்தளத்துலேருந்து 3.7 மீட்டர் ஹையில் வந்து கட்டர் ரீஜன்ஸ், அதாவது அந்த மேல் கூரையை தாங்கி பிடிக்கக்கூடிய ரீஜன்ஸ் ஆன கட்டர் ரீஜன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அது என்ன காரணம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஆட்டோமேஷன் ப்ராசஸை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா பிற்காலத்தில் நம்ம இப்போ ஹைடெக் க்ரீன் ஹவுசஸ்லாம் படித்தோம். அந்த மாதிரி ஹைடெக்காக நம்ம மாற்றணும். ஸோ கூலிங் பேட்ஸ், தெர்மல் சென்சார்ஸ் அதெல்லாம் வைக்கும்போது அந்த அக்காமடேட் பண்ணுறதுக்கு ஃபியூச்சர் இனோவேஷனுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டிசைன். ஸோ ஸ்ட்ரக்சரல் டிசைன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் க்ரீன் ஹவுஸோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்லலாம். இது வந்து எதை கவர் பண்ணிட்டு இதை மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய ஹாஸ்டைல் வெதர், டிசீஸ், அப்புறம் பெஸ்ட்டை மெயின்டைன் பண்ணி தான் இந்த ஸ்ட்ரக்சரல் டிசைனுன்றது வந்து எல்லாருமே ரெடி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸ் டெவலப் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் இன்சென்சிட்டி ஆஃப் நேச்சுரல் ரைட் சோர்ஸஸ் வர்ற அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறது இது ஒரு இம்பார்ட்டண்ட் ரீசன்ட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்ட்ரக்சரல் பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷேடோ வந்து கேஸ் பண்ணக்கூடாது. ஸோ அது மூலியமாக க்ரீன் ஹவுஸோட எஃபிஷியன்ஸை வந்து இது மினிமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஷேடோ கேஷ் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு எப்படி வைக்க முடியும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் வைக்கணும். அதே மாதிரி இதோட ஸ்ட்ரக்சரல் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம்ஸ் அவைலபிளாக இருக்கிறத வச்சு தான் இந்த ஸ்ட்ரக்சரல் டிசைன்றது வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம இப்போ ஒரு குறிப்பிட்ட இது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் டிசைன் ஒரு ஸ்ட்ரெயிட் வால், அதே மாதிரி ஆர்ச்சட் ரூஃப் வந்து பாசிபிளாக மோஸ்ட் காமன் ஷேப் ஆஃப் தி க்ரீன் ஹவுஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி இதோட கேபிள் ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா வைடாக வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃப்ரீ ஸ்டாண்டிங்காக இருக்கணும். ஸோ அப்படின்னா கட்டர் கனெக்டட் வித் ஆர்ச்சட் ரூஃப் ஆஃப் க்ரீன் ஹவுஸில் வந்து இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதே ஆர்ச் ரூஃப் அப்படின்னா ஹூப் ஸ்டைலில் பார்க்கும்போது மோஸ்ட் காமன் கன்ஸ்ட்ரக்டட் வந்து எதில் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேல்வனைஸ்டு அயன் பைப்ஸ் வச்சு தான் இந்த ஆர்ச் அப்படின்னா ஹூப் ஸ்டைல் ஆஃப் க்ரீன் ஹவுசஸ் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி இது டால் க்ரோவிங் க்ராப்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெஞ்சஸ் சொல்லக்கூடிய பெஞ்சஸ் மூலியமாக வச்சு வளர்த்துட்டு அந்த செடியை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வால்க்கு ஸ்ட்ரெயிட்டாக இல்லைனா அப்படின்னா ஹூப் ஸ்டைலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வளர வைக்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. ஸோ இது மூலியமாக அந்த க்ரீன் ஹவுஸோட பெட்டர் ஆப்ரேஷனல் யூஸை வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹூப் டைப்ஸ் வந்து ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா லோ க்ரோயிங் கிராப்ஸ்க்கு வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். அதே எக்ஸாம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா லெட்யூஸ், அதே மாதிரி நர்சரி ஸ்டாக்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வின்டர் டைத்தில் இந்த ஹூப்ஸ் டைப் க்ரீன் ஹவுசஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கோல்டு கண்டிஷன்ஸில் அந்த நர்சரி ஸ்டாக்ஸ் அதே மாதிரி க்ரீனீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கும். க்ரீனீஸ்னால் எதுவும் இல்லைங்க, நம்ம இப்போ கீரை வகைகள் சொல்கிறோம்ல அதெல்லாம் தான் க்ரீனீஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து கோத்திக் ஆர்ச் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது அடிக்குவேட் சைஸ் ஆஃப் தி வால் ஹைட்டை வச்சுட்டு இதை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இது மூலியமாக அந்த வால் ஹைட்டை வச்சு இது பண்ணும்போது அதோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆகாது. அடுத்து வந்து இப்போ அல்டிமேட் டிசைன் வந்து எந்த ஆஸ்பெக்ட்ஸை வந்து
டெவலப் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதோட ஓவரால் ஸ்ட்ரக்சரல் டிசைன் அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்ட்ரக்சர் காம்பவுண்ட்ஸை வச்சு தான் மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் மெக்கானிக்கல் அப்புறம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரல் பிஹேவியர் ஆஃப் தி கவரிங் மெட்டீரியலை வச்சு தான் இந்த க்ரீன் ஹவுஸ் வந்து டோட்டலாக டிபெண்ட் ஆகும். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் சென்சிட்டி ஆஃப் தி கிராப் டு லைட் அப்புறம் டெம்பரேச்சர் டு பி க்ரோன் இந்த க்ரீன் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டண்டாக மெயின்டைன் பண்ண வேண்டியது. அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ரெவலண்ட் டு ஃபிசிக்கல் கண்டிஷன் ஆஃப் தி கவரிங் மெட்டீரியல். அந்த கவரிங் மெட்டீரியல் வந்து எவ்வளோ ஷேடிங் கெப்பாசிட்டி கொடுக்கக்கூடியது, அதே மாதிரி எவ்வளோ யூவி ரேஸ் கிட்ட இருந்து பாதுகாக்கும், அதெல்லாமும் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஹவுஸோட அல்டிமேட் டிசைன் வந்து டிபெண்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதோட அக்கனாமிக் ரெக்கமெண்ட் ஆஃப் தி கிராப்ஸ். ஸோ அது மட்டும் அந்த கிராப்போட தேவைகள் என்ன, இப்போ அதுக்கு சூடான நிலையை உருவாக்கணுமா அப்படின்னா குளிர்ச்சியான இடத்த உருவாக்கணுமான்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு தான் அந்த அக்னாமிக் ரெக்கமெண்ட் ஆஃப் தி கிராப்பை வச்சு இது பண்ணுவாங்க. ஸோ இப்போ அதுக்கடுத்து ஒவ்வொன்றா இப்போ கவரிங் மெட்டீரியல்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இப்போ கவரிங் மெட்டீரியல் நான் சொல்லும்போதே சொன்னேன், அதோட லைட் டிரான்ஸ்மிஷன், வெயிட், ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் இம்பேக்ட், அப்புறம் டியூரபிலிட்டி டு அவுட்டோர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸாக நம்ம கவரிங் மெட்டீரியலில் வந்து மெயின்டைன் இருக்கான்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணும்போது செக் பண்ணணும். அதே மாதிரி முக்கியமாக இன்னொரு இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கவரிங் மெட்டீரியலோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நான் அதுக்காக தான் ஒரு 4 இதை வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்றுட்டு சொல்லலாம். கிளாஸ் அண்ட் அக்ரிலிக் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20 இயர்ஸ்க்கு வந்து லைஃப் ஸ்பேன் வரும். இதே பாலிகார்பனேட் அப்புறம் ஃபைபர் கிளாஸ் வந்து ஃபைபர் கிளாஸ் அப்புறம் ரீஇன்ஃபோர்ஸ்ட் பாலிஸ்டர் ஷீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 12 இயர்ஸ் வரும். இதே பாலிஎத்திலீன் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 6 months, ரொம்பவே கம்மியான ஒன்று. இதே பாலிஎத்திலீன் வந்து யூவி ரேஸ் மூலியமாக ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 to 3 இயர்ஸ் வரைக்கும் லைஃப் ஸ்பேன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்பேனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவரிங் மெட்டீரியல் செலக்ட் பண்ணும்போது நம்ம பார்த்துக்கணும். இதே ஒரு ஐடியல் க்ரீன் ஹவுஸ் கவரிங் மெட்டீரியல் செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இது வரைக்கும் அக்ரிகேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விசிபிள் லைட் போர்ஷனை வந்து சோலார் ரேடியேஷன்லேருந்து இந்த பிளான்ஸ் யூட்டிலைஸ் பண்ணுற அளவுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அதே மாதிரி இது ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் யூவி இந்த ரேடியேஷனை வந்து அப்சர்வ் பண்ணணும். ஸோ அது மூலியமாக தான் அந்த 325 நானோமீட்டர் கம்மியாக இருக்க வேவ்லென்த்தில் கம்மியாக இருக்கக்கூடிய யூவி லைட்ஸ் வந்து உள்ளார என்ட்ரு ஆகாத மாதிரி நம்மளால் பார்க்க முடியும். ஸோ மற்ற ஃப்ளோரசன்ட் லைட்ஸ் அதே மாதிரி அந்த விப்கியூர் இன்ஃப்ராரெட் ரேஸ் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ராரெட் ரேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இது வந்து இந்த கவரிங் மெட்டீரியல்ன்றது பார்த்தீங்கன்னா ஐஆர் ரேஸை ரிஃப்ளெக்டும் பண்ணும், அதே மாதிரி அப்சர்வும் பண்ணும். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ஸால் எஃபெக்டிவாக ஐஆர் ரேஸை வந்து அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ அந்த பிளேட்டில் வந்து பட்டுட்டு திருப்பி ரெஃப்ளெக்ட் ஆகிட்டு வரும்போது அந்த ரேஸை யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி உள்ளார இன்டீரியர் ஹீட்டிங்கை வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ இது மூலியமாக அந்த காஸ்ட்டை வந்து நம்ம குறைக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கவரிங் மெட்டீரியலோட காஸ்ட் வந்து மினிமமாக இருக்கணும். ஒரு யூஸபிள் லைஃப்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு 10 to 20 இயர்ஸாக இருந்தால் நல்லது. பட் ஆனால் ஒரு சில ஸ்பெஷலைஸ்டு மெட்டீரியல்ஸ் அது நம்ம பாலிஎத்திலீன் ஷீட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 2 to 6 months அப்புறம் 2 to 3 இயர்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுதான் போட்டோம் அந்த சுச்சுவேஷன் போது அந்த ஒரு இதை எக்ஸப்ஷனாக வச்சுக்கலாம். பட் ஆனால் லைஃப் டைம் வந்து காமனாக ஜென்ரலாக பார்த்தோம்னா 10 to 20 இயர்ஸ் டியூரபிலிட்டி இருந்தால் ரொம்பவே நல்லது. அடுத்து இப்போ தான் நம்ம மெயினாகவே உள்ளார வந்திருக்கோம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் க்ரீன் ஹவுசஸ். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் க்ரீன் ஹவுசஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் லைட் இன்டென்சிட்டி அப்புறம் பிளாஸ்டிக் பேனல் அப்புறம் ஃபிலிம் பிளாஸ்டிக் கவர்டு க்ரீன் ஹவுசஸ் மூலியமாக நம்ம வந்து உள்ளார் லைட் இன்டென்சிட்டியை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த க்ரீன் ஹவுசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் ஏர் ஃபில்ட்ரேஷன் ரேட்ஸ் வந்து இருக்கிறதுனால உள்ளார இன்டீரியரில் ஹியூமிடிட்டியை வந்து நம்ம குறைச்சி வச்சுக்கலாம். ஸோ அது மூலியமாக டிசீஸ் ப்ரிவென்ஷனை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ க்ரீன் ஹவுஸோட ஒரு இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ். அதே மாதிரி இன்னொரு ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் க்ரீன் ஹவுசஸில் ஹையர் இனிஷியல் காஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுவும் இப்போது டபுள் லேயர் ஃபிலிம் பிளாஸ்டிக் க்ரீன் ஹவுசஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் இனிஷியல் காஸ்ட் தேவைப்படும். இது வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் தான், பட் ஆனால் அதுக்கு ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி இதை கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரைஸ் ஆஃப் கிளாஸ் க்ரீன் ஹவுசஸ் வந்து பிளாஸ்டிக் ஃபிலிமோட கம்பேர் பண்ணும்போது ஒன்று மட்டும் நம்ம அக்கௌண்ட்டை எடுத்துக்கணும். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இனிஷியல் பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். பட் ஆனால் இது பிளாஸ்டிக் இதில் வந்து பார்த்திங்கன்னா எவரி 3 to 4 இயர்ஸில் வந்து நீங்கள் அந்த பிளாஸ்டிக்கை வந்து மாற்றுறதா இருக்கும். பட் ஆனால் இதே கிளாஸ் க்ரீன் ஹவுசஸில் வந்து பார்த்திங்கன்னா 10 to 20 இயர்ஸ்க்கு நீங்கள் அடுத்து எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. ஸோ இதுதான் இந்த ரெண்டு இதுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் க்ரீன் ஹவுசஸ் வந்து பார்த்திங்கன்னா சீப்பாக தான், மெயின்டெனன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான். பட் ஆனால்
இதோட இனிஷியல் காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகம். அது மட்டும் இல்லாமல் இந்த மெட்டல் கிரீன் ஹவுசஸ் வந்து பெயிண்டிங் அடிக்க தேவையில்லை வருஷம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அதே மாதிரி அட் ப்ரெசென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா க்ரீன் ஹவுஸஸும் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மெட்டல் டைப்பில் வந்து இப்போதைக்கு மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ அட் ப்ரெசன்ட் சினாரியோவில் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரக்சரல் மெம்பர்ஸ் ஆஃப் தி கிளாஸ் க்ரீன் ஹவுஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ கேஷ் பண்ணும், அதுவும் இந்த டார்க்கர் மந்த்ஸ் ஆஃப் தி இயர். ஸோ அதனால தான் இப்போ அலுமினியம் ஷாஸ் பார்ன்றதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா உட்டனை வச்சு பண்ணும்போது அதோட மெயின்டெனன்ஸ் ஸ்ட்ரென்த் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அலுமினியம் ஷேஷ் பாரை கம்பேர் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஷேடோ கேஷ் பண்ணுறதுனால இப்போ அலுமினியம் ஷேஷ் பார்ஸ் யூஸ் பண்ணாங்க. இதில் வந்து பேனல்ஸ் ஆஃப் தி கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வைடர் இதை யூஸ் பண்ணலாம், அதுவும் இந்த அலுமினியம் பார்ஸில். ஸோ அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன். அதன் மூலியமாக அந்த டார்க் ஷேடோ வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிடலாம். அதே மாதிரி ரிடக்ஷன் இன் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா இந்த அலுமினியம் இதில் கம்மியாகும். ஸோ மெட்டல் இதை யூஸ் பண்ணுறது வுட்டை விட ஒரு ஹையர் இன்டீரியர் லைட் இன்டென்சிட்டியை வந்து அதிகமாக கொடுக்க முடியும். ஒரு இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பைப் ஃப்ரேம் க்ரீன் ஹவுசஸ். ஸோ இதோட சாய்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பைப் ஃப்ரேம் க்ரீன் ஹவுசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோவர் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்புறம் ரிலேட்டிவ்லி லாங் லைஃப் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதுவும் இந்த பைப் ஃப்ரேம் இதை நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ கேல்வனைஸ் அண்ட் மிடில் ஸ்டீல் பைப்ஸ் தான் வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது யூவியில் வந்து லோ டென்சிட்டி பாலிஎத்திலின் அதாவது LDPE ஃபிலிம்ஸ் யூஸ் பண்ணுறது மூலிமா இது க்ரீன் ஹவுஸ் டிசைனிங்க்கு ஒரு இம்பார்ட்டண்ட் அசோசியேஷன் வந்து மெயின்டைன் பண்ணுது. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரக்சரல் மெம்பர்ஸாக க்ரீன் ஹவுஸில் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஹூப்ஸ், அப்புறம் ஃபவுண்டேஷன், லேட்ரல் சப்போர்ட், பாலிகிரிப் அசம்பிளி, அப்புறம் எண்ட் ஃப்ரேம். ஸோ இந்த 5 தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரல் மெம்பர்ஸாக மெட்டீரியல் ரெக்குயர்மெண்ட்ஸில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். அது இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் மெட்டீரியல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இந்த ஃபாலோயிங் மெட்டீரியல் தான் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் ஹவுஸ் 4 மீட்டர் × 20 மீட்டர் ஃப்ளோர் ஏரியாவில் இருக்கக்கூடிய க்ரீன் ஹவுஸில் தேவைப்படக்கூடியதாக இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் இதை கொடுத்துருக்கேன். ஸோ ஏன்னா இப்போ முன்னாடி சொன்ன விஷயங்களையும் இது நீங்கள் கம்பேர் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இது கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு லெக்சர் நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த நோட்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது, நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலோட எபவுட்லையும் இருக்குது. ஸோ அது மூலிமா நீங்கள் ஜாயின் ஆகிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம BSc Agriculture சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.